வணக்கம் ஸ்டூடெண்ட். கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G into M divided by the distance square. வேறு ஒரு மாஸ் இது, இன்னொரு மாஸ் இது, இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சப்போஸ் இங்கே ஒரு மாஸ் நம்ம வைக்கிறோம், ஒரு பெரிய மாஸ் M இதை வைக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா இதை சுற்றி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு உண்டு பண்ணணும். கிராவிடேஷனல் ஃபீல்டை ஒரு மாஸை வச்சோம்னா, ஏற்கனவே ரெண்டு மாஸ் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் இடையில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு மாஸை வச்சோம்னா எர்த்தோட சர்ஃபேஸில் வச்சு எர்த்துக்கும் இதுக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எர்த்தை ஒரு பெரிய மாஸ் எர்த்தே வச்சுக்கோம். இஃப் எர்த் இஸ் கெப்ட் இட் வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட், தட் இஸ் நாட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், கிராவிடேஷனல் ஃபீல்ட் அரவுண்ட் இட் இன் a circular fashion. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டை நம்ம பற்றி பார்க்குற போது கிராவிடேஷனல் ஃபீல்ட், ஸோ அந்த இடத்துல ஸோ திஸ் இஸ் சப்போஸ் வி கீப் யூ டெஸ்ட் மாஸ் ஹியர். ஏன் நம்ம டெஸ்ட் மாஸ்ன்னு சொல்கிறோம்? ஸோ இதில் இதுக்கு ஒரு ஃபீல்டு உண்டாக இருக்குது. இந்த எம் வந்து ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுற போது இங்கே ஃபீல்டு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம M0 வைப்போம். ஸோ இதை M0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த பக்கம் அதை அட்ராக்ட் பண்ணும். இது வந்து இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும். இதுவும் இது இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து யூனிட் மாசு அல்லது டெஸ்ட் மாசுன்னு சொல்லுவோம். டெஸ்ட் மாசுன்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே வைக்கிறோம். சப்போஸ் இங்கே இது ஒரு மாஸ் இருக்குது, பெரிய கேபிட்டல் M, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இதை கொண்டு வந்தோம்னா இதை அட்ராக்ட் பண்ணோம். பட் இதுவும் இதை இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணோம். பட் அது டெஸ்ட் மாஸுங்கிறதுனால வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ். டெஸ்ட் மாஸ் இஸ் வெரி ஸ்மால். ஸோ தட் இது ஒரு மாஸ் இருக்குல்ல, இதுவும் அதை சுற்றி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டை க்ரியேட் பண்ணோம்னா பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா ஸோ இதை பற்றி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ M இருக்குது, அதுதான் ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டை டெவலப் பண்ணணும். பட் இங்கே இருக்குது, அது இங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டை பற்றி தான் நம்ம படிக்கணும். அதனால் இந்த M0 டெஸ்ட் நாட் வெரி வெரி ஸ்மால் வச்சுருக்கோம். ஸோ தட் இது வந்து அதை சுற்றி ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த மாஸ் வச்சாலும் அதை சுற்றி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஸோ அட் எ பாயிண்ட் சப்போஸ் நம்ம பார்க்குறோம், அட் எ பாயிண்ட் சப்போஸ் இப்போ ஒரு மாஸ் வச்சுருக்கோங்க, பெரிய மாஸ். ஸோ வி கீப் ஏ மாஸ் ஹியர் Mன்னு வச்சுருக்கோம். அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. அடிக்கடி எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது எனக்கு. ஸோ +1 இல்லை, ஃபஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குற போது என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் மாஸ் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள M0 வைக்கிறோம். ஸோ அது வந்து இந்த மாஸ் அதை க்ரியேட் பண்ணும். இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து நெக்லிஜிபிள், வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி நம்ம பண்ணுவோம், த ஃபோர்ஸ் இது மேலே இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குறது, தட் இஸ் ஃபோர்ஸ் given by this mass or this test mass divided per unit test mass. Force given on this mass per unit test mass is gravitational field intensity ஐன்னு சொல்லுவாங்க. அது இப்படி நோட்டேட் பண்ணலாம், அதை இப்படியும் நோட்டேட் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணலாம், ஏன் ஜீன் பண்ணுறோம்? as it is நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G. இது ஒரு ஃபோர்ஸ், இது சேம், ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இதையும் கேன்சல் பண்ணிட்டா G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு Gm/r². ஸோ G இஸ் ஈக்குவல் டு Gm/r², கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் test mass, gravitational force experienced per unit mass or test mass gives the gravitational field intensity at this point. At this point இதோட gravitational field intensity அதில் it is at a distance r இருந்ததுன்னா இந்த இடத்துல electric field intensity due to this on this
இது மேலே இது எவ்வளோ கொடுக்குங்கிறது தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட் வித்தின் கிராவிடேஷனல் ஃபீல்டு. Within the gravitational field is defined as the gravitational force exerted on unit mass placed at that point. இந்த பாயிண்ட்டில் நம்ம பார்க்கணுன்னா ஒரு யூனிட் டெஸ்ட் மாஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதுலேருந்து கிராவிடேஷனல் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன் வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறோம்? See, it has got a definite direction. See, இப்படி இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் இன்ட்டு எம் நாட், இங்கே எம் நாட், திஸ் இஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். திஸ் இதுக்கு இந்த இடத்துல டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் டிவைடட் பை எம் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் இங்கே வந்துன்னா the gravitational force exerted on unit test mass gives the gm, where m stands for this mass divided by r square. So இது definite இந்த direction இருக்குது. ஸோ எப்போமே அது ஈன்னு சொல்லலாம், ஆர் ஐன்னு சொல்லலாம், ஜின்னு சொல்லலாம். ஜி என்ன சொல்லணும்னா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர், ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஜி. ஸோ இதுவும் ஒரு வெக்டராக தான் இருக்கும். வெக்டர் ஏன்னா திஸ் இஸ் எலக்ட்ரிக், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ gravitational force vector இந்த பக்கம் இருக்குது. Force divided by mass on scalar. A vector divided by scalar is also a vector, that is this is a vector always in the direction of force. இதுவும் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ டைமென்ஷன் பற்றி பார்ப்போம். இப்போ டைமென்ஷன் பார்க்குறது ரொம்ப வெரி சிம்பிள். வெரி சிம்பிள்னா எப்படி சொல்லாது? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் மாஸ். ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், யூனிட் என்ன வரும்? மீட்டர் வந்து கேஜி. ஸோ யூனிட்டாக வரும். யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் இருந்தால் நியூட்டன் பெர் கேஜி -1, அதுதான் யூனிட்டு. அப்புறம் டைமென்ஷன் வாட் இஸ் டைமென்ஷன்? நியூட்டன் தான் வந்து வரும் மாஸ். Newton is equal to mass into acceleration divided by kg. So this is அதோட electric field is equal to ms -2, அதான் இது யூனிட், which is equal to mனா l power 1 t power -2, m கிடையாது, அதனால் m power. This is the dimension of gravitational field intensity. Gravitation field ன்னு சொல்லலாம், gravitational field intensity சொல்லலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ SI unit is equal to Newton per kg, dimension is equal to m power 0, l power 1, t power -2, and this is the definition வந்து E vector form அப்புறம் எழுதும். E is equal to net gravitational force exerted on the unit test mass. So F by m is ஒரு vector, this is a vector. So the direction of E is along the direction of force. இதோட direction இதில் இருக்கும். So simply the definition is the net gravitational force exerted on a unit mass placed at that point is called gravitational field intensity. Gravitational field due to a point mass. ஒரு பாயிண்ட் மாஸை நம்ம இங்கே வைக்கிறோம், அதை சுற்றி கிராவிடேஷனல் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. ஸோ அட் எனி பாயிண்ட் அதை சுற்றி கிராவிடேஷனல் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறப்போ இந்த பாயிண்டில் நம்ம இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோதுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ பார்க்குறப்போ என்ன பண்ணோம்? சப்போஸ் ஒரு ஊரில் ஒரு பயில்வான் இருந்தான்னா அவனுடைய பவர் டிஸ்டன்ஸ் ஆக பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா இந்த இடத்துல பவர் அதிகமாக இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இங்கே இன்னொரு பெரிய பயில்வான் இருந்தால் நம்ம பவர் சுத்தமாக 0 ஆகிடும். அந்த கதை தான் இங்கே. இவனுடைய கிராவிடேஷன் ஃபீல்ட், இந்த மாஸோட கிராவிடேஷனல் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் போக என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஜி, தட் இஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் டெஸ்ட் மாஸ் பிளேஸ்ட். அது இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் மாஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட்
test mass is equal to gm m into m naught. இதுதான் ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்கு இடையில். ஃபோர்ஸ் வந்து இது மேலே எப்படி கொடுக்கும், இந்த டைரெக்ஷனில். இது கொடுக்குமா, இது கொடுக்காது. ஏன்னா வெரி ஸ்மால் மாஸ், யூனிட் டெஸ்ட் மாஸ். அதனால் இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு இது நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கிட்ட இன்னொரு மாசை வச்சோம்னா அந்த ஃபீல்டை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. டிவைடட் பை த டிஸ்டன்ஸ், சப்போஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர், டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் divided by m naught. இதான் ஃபோர்ஸ் m naught is equal to gm divided by m naught cancel ஆகிடும், divided by r square. Therefore gravitational field is equal to gm by r square. ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு இது ஒரு வெக்டர், ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டரு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன வரும், அதுவும் இந்த சேம் டைரெக்ஷன். ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் அதுவும் இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைரெக்ஷன் இருக்குது. அப்போ அதனால வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், since gravitational force is a vector quantity divided by a scalar, it will be also vector. அப்படிங்கிற போது along this direction இருக்கும். சப்போஸ் நம்ம இந்த mலேருந்து m naught இந்த டிஸ்டன்ஸை வந்து யூனிட் வெக்டார் எல்லாம் திஸ் டிஸ்டன்ஸ் ஆர் கேப்னு வச்சுக்கிட்டோம்னா எங்கேருந்து இந்த வருது மைனஸ் ஆர் கேப்னு வச்சுக்கணும். திஸ் இஸ் யூனிட் வெக்டர் எலாங் திஸ் டைரெக்ஷன், திஸ் இஸ் யூனிட் வெக்டர் எலாங் திஸ். இது ப்ளஸ்னால் இது மைனஸ் வரும். ஸோ இட் மீன்ஸ் த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் தான் இருக்குது. இட் மீன்ஸ் யூனிட் வெக்டர் எலாங் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப். ஸோ திஸ் இஸ் த யூனிட் வெக்டர் எலாங் திஸ் டைரெக்ஷன். நெகட்டிவ் வருது, இந்த பக்கம் நம்ம போட்ட பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டா இந்த பக்கம் நெகட்டிவ் வரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் இருக்கிறதுனால unit vector along the electric field is equal to minus r cap. So electric formula இது vector formula எழுதணும்னா ஃபஸ்ட்டு நம்ம magnitude எழுதணும். magnitude என்ன வருது, magnitude is equal to force experienced by m naught. force experienced by m naught is equal to force experienced by test mass into unit vector along the direction of electric field, that is r cap. So which is equal to, this is equal to, this is magnitude and scalar. So f is equal, so this we can write m into m divided by r square into minus r cap. gmm r square. where இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மாஸ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டை நம்ம பார்க்கணுன்னா, ஸோ இது வந்து பாசிட்டிவ் யூனிட் வெக்டர், திஸ் இஸ் நெகட்டிவ் யூனிட் வெக்டர் along this direction is r cap, against the direction is r cap, minus r cap. நம்ம எல்லாரும் தெரியும் a vector, unit vector of a vector is equal to the vector divided by its magnitude is equal to the vector divided by இதான் யூனிட் வெக்டர். ஸோ இங்கே யூனிட் வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம், AE வெக்டர் is equal to GM by r square into minus r cap என்ன வரும், r cap is equal to r vector divided by its scalar. So this we can write r vector divided by its magnitude. So we can write gm by r square. gm by r square எப்படி எழுதலாம், so gm r into r ஸ்கேலருங்கிறதுல r cube எழுதலாம் into minus of r vector. இதுதான் vector formula. The gravitational field due to a point form in the vector form. இது வந்து scalar form. This is scalar form without the direction. But remember always இது வந்து ஒரு vector quantity, இதுக்கு direction கண்டிப்பாக இருக்குது.